சைவ சித்தாந்தத்தில் கர்மம், வினை கொள்கை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்களை இன்னும் சற்று விரிவாக கீழே காணலாம். சைவ சித்தாந்தத்தின்படி கர்மம் என்பது ஒரு ஆன்மா தனது உடல், மனம் மற்றும் வாக்கினால் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் குறிக்கிறது. இது ஒரு தார்மீக கணக்கு போன்றது. இதன் முக்கிய அம்சங்கள் செயலும் விளைவும். வினையற்றார் வினை அறுப்பார் என்பது போல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு உண்டு. நாம் செய்யும் நற்செயல்கள் நற்பயன்களையும் தீய செயல்கள் தீய பயன்களையும் தரும். இது பிரபஞ்சத்தின் நீதியான விதியாகும். இரு வினைகள்: நல்வினை, அறநெறிப்படி வாழ்வது, பிறருக்கு உதவுவது, அன்பு செலுத்துவது, பக்தி செய்வது போன்றவை நல்வினைகள். இவை உயிருக்கு இன்பத்தையும் புண்ணியத்தையும் அடுத்த பிறவியில் நல்ல சூழலையும் தரும். தீவினை, பிறருக்கு தீங்கு விளைவிப்பது, பொய், திருட்டு, வன்முறை போன்றவை தீவினைகள். இவை உயிருக்கு துன்பத்தையும் பாவத்தையும் அடுத்த பிறவியில் தாழ்ந்த நிலையையும் அல்லது நரக வேதனையையும் தரும். இன்ப துன்பங்கள், கர்ம வினைகளின் பயனாகவே ஒரு உயிர் தனது வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறது. தற்போதைய வாழ்வில் நாம் அனுபவிக்கும் சூழல் நமது கடந்தகால வினைகளின் அறுவடையாகும். பிறவிச் சுழற்சி, சம்சாரா. ஆன்மா தனது கர்ம வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியுள்ளது. செய்த வினைகள் அனைத்தும் அனுபவிக்கப்பட வேண்டும். நல்வினைகள் ஸ்வர்க்குபோகங்களை தந்தாலும் அவை தீர்ந்தவுடன் மீண்டும் பிறக்க வேண்டும். தீவினைகள் நரக வேதனைகளை தந்தாலும் அதுவும் முடிந்தவுடன் மீண்டும் பிறக்க வேண்டும். இப்படி கர்மம் தீராத வரை ஆன்மா பிறவிச் சுழற்சியில் சிக்கித் தவிக்கும். கர்மத்தின் வகைகள். சைவ சித்தாந்தத்தில் கர்மம் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சஞ்சிதம்: இது ஆன்மா பல பிறவிகளில் சேர்த்து வைத்த